Dear people, we saw the power of resurrection. This morning, the power of God's love. இந்த காலையில் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பின் வலிமை குறித்து நம்ம பார்த்துங்க. This evening I am going to exhibit the cause of all our problems. இன்னைக்கு மாலையில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லா காரணம் என்னங்கிறத through this incident of resurrection I would like to exhibit. இந்த உயிர்த்தெழுதலின் நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். When you see the scenes of all the disciples and all the ladies who followed Jesus, இயேசுவை பின்பற்றின அந்த ஸ்திரீகள், சீஷர்கள் இந்த நிகழ்வை சுற்றிலும் பார்க்கும் பொழுது one thing we could see, ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். What is that? அது என்ன? Unfaith, அவிசுவாசம். So I would like to show you what is faith. விசுவாசம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். This morning we saw these ladies loving Jesus but full of unfaith. இயேசுவை நேசித்த இந்த ஸ்திரீகள் அவிசுவாசத்தினால நிரம்பி இருந்தார்கள். Immediately, I believe, as soon as Jesus died, they would have rushed to the shop to buy the spices. இயேசு இறந்துட்டார்னு அறிந்த உடனே இந்த சுகந்த வர்க்கத்தை வாங்க போயிட்டாங்க. Dear people, how quick we are in acting with unfaith. அவிசுவாசத்தோடு செயல்படுறதுல நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறோம் பாருங்க. So I would like you to turn to Matthew Gospel 28th chapter. மத்தேயு 28வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். I will read it from the first verse. முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Matthew Gospel 28, 1-7. In the end of the Sabbath, as it began to dawn toward the first day of the week, came Mary Magdalene and the other Mary to see the sepulchre. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். It was dawn, almost இன்னும் கூட விடியல. Second verse, இரண்டாவது வசனம். And behold, there was a great earthquake, for the angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and sat upon it. ஒரு பூமி அதிர்ச்சி. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கல்லறை சுற்றி the soldiers were all appointed. இயேசுவின் கல்லறையை சுற்றி அந்த போர் சேவகரெல்லாம் இருக்கிறாங்க. There was an earthquake almost அந்த locally. அந்த இடத்துல ஒரு பூமி அதிர்ச்சி. அந்த கல்லை புரட்டிட்டு தேவ தூதன் அது மேலே உட்காந்துட்டார். He sat on that. Third verse, மூணாவது வசனம். His countenance was like lightning and his raiment white as snow. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. See, when these soldiers saw this, fourth verse, நாலாவது வசனம், அந்த காவலாளர்லாம் பார்த்தப்ப காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போன, as though they were dead, and for fear of him the keepers did shake
and became as dead men. So to the ladies, all soldiers, they were all flat, almost dead. செத்து போனவங்கள கூட அங்கங்கே கிடக்கிறாங்க. அப்போ இந்த லேடிஸ், அப்பொழுது அந்த ஸ்திரீகளை நோக்கி, and the angel answered and said unto the woman, fear not, for I know that ye seek Jesus which was crucified. நான் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 6th is very important. 6 தான் ரொம்ப முக்கியம். the crucial word, முக்கியமான வார்த்தை. அவர் சொல்றாரு, the angel is telling to the ladies, இந்த பெண்களை பார்த்து தேவ தூதன் சொல்றார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். he is not here, for he is risen as he said. come see the place where the Lord lay. he is risen as he said. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். did Jesus say while he was living that he will rise again? இயேசு உயிரோடு இருந்த பொழுது தான் மறுபடியும் உயிரோடு எழும்புவார், உயிர்த்தெழுவார் என்பதை பற்றி சொன்னாரா? yes, many times he spoke to the disciples. நிறைய சமயங்களில் சீஷரிடத்தில் அவர் பேசி இருந்தாருங்க. ஆனால் அவங்க அதை கொஞ்சம் கூட நம்பல பாருங்களேன். they didn't even, slightly even they could not remember it and to expect for the event. கொஞ்சம் கூட அந்த நினைச்சு கூட இல்லாமல் அதை பார்க்கறதுக்கு என்னமே இல்லை. they were all filled with unfaith. அவிசுவாசத்தினால நிரம்பி இருக்கிறார்கள். dear people, Jesus said, you see Matthew Gospel 16:21, அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்தார். he was telling the same thing. Matthew Gospel 16:21, அது முதல் இயேசு, எது முதல்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே, after a period of time, he started, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். From that time forth began Jesus to show unto his disciples that he must go unto Jerusalem and suffer many things of the elders and chief priests and scribes, and be killed and be raised again the third day. He was again and again telling that he will be killed, he would be killed, மரிக்கவர், but he will rise up on the third day. 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். Just imagine these people, the disciples and the ladies with Jesus, they could not believe it. அதை நம்ப முடியலைங்க. Dear people, many of the problems that we face today is we don't believe what God says. We don't believe the book truly. That's a problem. We read the Bible, வேதத்தை வாசிக்கிறோம், we pray, but we don't believe it. வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனால் அதை நம்புறதில்லை. It's a real problem. They have never heard of resurrection before that. உயிர்த்தெழுதலை பற்றி அவங்க ஒரு நாள் அவங்க கேள்விப்பட்டதில்லை. So probably they would have thought, oh, Jesus would have he would have told something, but இயேசு ஏதோ சொல்லினாரு. ஆனா see, many of all of our problems is
we don't believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியறதில்லைங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன், லார்ட் ஐ பிலீவ் thy word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். பிலீவ் இட். அவிசுவாசம் வருதா? ஐ சே டு காட், when unfaith comes, I say, Lord, I believe thy word. உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். You said I will never leave thee nor forsake thee. நான் உன்னை கைவிடும் விட்டு விலகும். I believe it, Lord. I believe every promise of the Bible. ஒவ்வொரு வேத வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன். I believe every word. ஒவ்வொரு வார்த்தையை நான் நம்புகிறேன். Jesus said, ஒரு எழுத்தாக ஒரு எழுத்தின் உறுப்பாக ஒழிந்து போவதில்லை. Not a single dot. இந்த தூதன் அதைத்தான் சொன்னார். என்னங்க மறந்துட்டீங்களே? You have forgotten it. அவர் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவங்க இந்த ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்தை இருந்திருப்பாங்கன்னா போய் சுகந்த வர்க்கமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. They would not have bought the spices. Waste of money, பணம், waste of time, நேரம். I tell you, dear people, because you don't believe God and God's word, you are wasting a lot of your money and time. Do you know that? ஆனுடைய வார்த்தையை நம்பாதனால வாழ்க்கையில நிறைய பொருள் விரயம், கால விரயம். இட்ஸ் வெரி காஸ்ட்லி. எல்லாம் முடிஞ்ச பின்னால ஐயோ அதனை செய்யாம இருந்திருந்தா பரவாயில்லையே. You say, oh, if I would have not done this, that would have been better. Why? You could not believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியல. God says, I will lead you. நான் உன்னை வழி நடத்துவேன் சொல்றார். You will hear my voice when you go. நீ போகும்போது அவருடைய சத்தத்தை கேட்ப. I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். I will guide you. I will lead you. உன்னை வழி நடத்துவேன். நான் உனக்கு முன்னால செல்லுவேன். I tell you, many of your times and resources are being wasted because you don't believe what God has said. தேவன் சொன்னதை நம்ப முடியாததுனால உன் வாழ்க்கையில அநேக காலம் வீணு, அநேக பொருள் வீணு. ஏன்? அநேக வேளையில் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை, unnecessary problems, you are trouble. நீ கலங்கி போற. You are many times not able to be convinced. அவனுடைய வார்த்தையினால உன்னால எடுத்துக்கொள்ள முடியல. many fears, நிறைய பயம், confusions, குழப்பம், uncertain, disappointments, எதிர்பாராத ஏமாற்றங்கள். Oh, your life is almost filled with all uncertainties and fears. நிச்சயமில்லாத ஒரு நிலையில பயத்தால் என்ன நடக்குமோ, what will happen, because you don't believe what God said. தேவன் சொன்னதை உன்னால நம்ம அதான் தேவத்தை அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்ப்பா. I tell you, dear people, believing God's word is faith. விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தையை நம்புறதாங்க விசுவாசம். நீ ஒருவேளை நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த காரியத்தை செய்வாருன்றத, you may say, I pray God will do it, but is it based on God's word? தேவனுடைய வார்த்தையை சார்ந்தது இருக்கிறதா? இங்க ரெண்டு அவிசுவாசிகளை பார்க்குறோம். விசுவாசிகள் தான் அவிசுவாசத்தில். லூஸ் காஸ்பல் 24th chapter, லூக்கா 24வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பாருங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஐயோ ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். வெரி சேட். இவங்க அன்றைய தினம் 13th verse, லூக்கா 24:13, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவெனும் கிராமத்துக்கு போனார்கள். And behold, 2 of them went that same day to a village called Emmaus, which was from Jerusalem about 60 furlongs,
and they talked together of all these things which had happened. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். And it came to pass that when they communed together and reasoned, Jesus himself drew near and went with them. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். Jesus, they could not understand that it was Jesus. இயேசுன்னு அவரால் விளங்கிக் கொள்ள முடியல. ஆனால் கூட போகும்போது அவங்க கேட்குறாங்க. 16 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த. But their eyes were holden that they should not know them. அப்போ எப்படி போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. 17th verse, and he said unto them, what manner of communications are these that ye have one another as ye walk and are sad? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகலாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏன்பா இவ்வளோ துக்கமா இருக்கிறீங்க? Why are you so sad? Why are you so sad? ஏன் இவ்வளோ துக்கமுகமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? Why are you sad this evening? I ask you, dear friend. நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற? Why are you thinking that, oh, will this happen? இது நடக்குமா? Will that happen? அது நடக்குமா? ஒருவேளை இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது? If it happens like this, what will happen? We are filled with negative things. எதிர்மறையான காரியங்களால் நிரப்பப்பட்டுட்டு என்ன பண்ணுறோம்? அதை தான் யோசிக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சிந்திக்க முடியறதில்லை. We could not remember. These people, they saw Jesus doing great miracles. இயேசு செய்த பெரிய அற்புதங்களை கண்டவங்க. When Jesus made dead people alive, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினதை பார்த்தவங்க. Yes, some days ago, how Lazarus was rotten 4 days and he came alive. எப்படி சில நாட்களுக்கு முன்பாக லாசரு அங்கே அழுகி போயிருந்த உயிரோட வரலையா? பட் நவ் they were all completely lost hope. நம்பிக்கையை இழந்து போயிட்டாங்க ஐயா. ஒரு பக்கம் என்னன்னு சொன்னா, they go and buy spices to anoint the dead body of Jesus. ஒரு பக்கம் இயேசுவினுடைய அந்த சரீரம் அழுகி போயிடக்கூடாதுன்னுட்டு சுகந்த வர்க்கத்தை போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மற்ற சீஷர்கள் பேதுரு லீடராக இருந்துட்டு, இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஆல் ஓவர், லெட் அஸ் கோ அண்ட் ஃபிஷ், ஸ்டார்ட் அவர் ஃபிஷ்ஷிங் அகைன். சரி சரி, இனிமேல் நம்ம மறுபடியும் மீன் பிடிக்க போயிடலாம் வாங்க. நீ கூட நினைக்கிற, சரி இதெல்லாம் இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை, லெட் அஸ் கோ ஆன் அவர் ஓன் வே, நம்ம சொந்த வழியில் போயிடலாம். இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை. நோ, ஐ டெல் யூ டியர் பீப்புள், ஹவு மச் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் யூ ஆர் ஃபில்டு வித். எவ்வளவு எதிர்மறையான எண்ணத்தினால நீ நிரம்பி இருக்கிற. வேதத்தை வாசிக்கிறது போதாதுங்க. நாட் ரீடிங் த பைபிள், டு ஐ பிலீவ், விசுவாசிக்கிறேனா? நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை, 100க்கு மேலே நான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ் தை வேர்ட். எனக்கு எவ்வளோ பலம் கொடுக்குது தெரியுங்களா? இட் கிவ்ஸ் மச் அ ஸ்ட்ரென்த். வென் மை ஹார்ட் இஸ் டவுன், என் இருதயம் சோர்ந்து, லார்ட் ஐ பிலீவ் தை வேர்ட், உடைய வார்த்தையை நம்புகிறேன். ஐ பிலீவ் தட் தேர் இஸ் ஹெல், நரகம் இருக்கு நம்புகிறேன். ஐ பிலீவ் தேர் இஸ் அ ஹெவன், வேதம் சொல்லுது, ஐ பிலீவ் இட், ஐ பிலீவ் இட். ஆகவே என்ன பண்ணுறேன்? ஊக்கத்தோடு ஜெபிக்கிறேன். ஐ ப்ரே earnestly. ஏங்க துக்க முகமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது இவங்க சொல்கிறாங்க பாருங்க, 18வது வசனத்தில் சொல்கிறாங்க, அவர்களில் ஒருவனாகிய கிலோயாப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறார் என்றார்.
இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, என்னப்பா உனக்கு தெரியாதா நடந்ததெல்லாம்? And the one of them whose name was Cleophas answering said unto him, Art thou only a stranger in Jerusalem, and hast not known the things which are come to pass there in these days? என்னப்பா உனக்கு தெரியாதா? யாருப்பா நீ? புதுசு ஆளு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இயேசு, அவர் எவைகள் என்றார். எதை பற்றி சொல்கிறீங்க? அதற்கு அவர்கள், நசரேயன் இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்குன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்குன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். பெரிய சாட்சி சொல்கிறாங்கய்யா. And he said unto them, What things? And they said unto him concerning Jesus of Nazareth, which was a prophet, mighty in deed and word before God and all the people. செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, வாட் ஹேப்பன்? நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படி சிலுவையில் அறைந்தார்களப்பா. And now the chief priests, our rulers, delivered him to be condemned to death and have crucified him. அவங்க கண்ணெல்லாம் மறைக்கி போச்சப்பா. Their eyes were resurrected. Jesus was with them. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு இருக்கிறார், ஆனால் கண்ணு தெரியல. பிரதான ஆசாரியெல்லாம் சேர்த்து அவரை கொன்னுட்டாங்கப்பா. நாங்கள் வேறு மாதிரி கணக்கு போட்டிருந்தோம், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு பாருங்க. உங்களில் உண்மையாலுமே நான் உங்களை பற்றி வருத்தப்படுறேங்க. ஐ ஃபீல் பிட்டி பை யூ. எவ்வளோ நீங்கள் சத்தியத்தை கேட்குறீங்க, யூ ஹேவ் காட்ஸ் வேர்ட், ஆனால் விசுவாசம் இல்லையே. நோ ஃபெய்த். ஆண்டவரே நீ சொன்னபடி செய்தரலும். ஸ்பர்ஜன் சொல்கிறார், நீ சொன்னபடி செய்தரலும். இந்த வார்த்தையை வச்சு, ஆண்டவரே இப்படியெல்லாம் நீ சொல்லியிருக்கிறீரே, எனக்கு செய்ய மாட்டீரா? எனக்கு செய்யும் ஆண்டவரே. லார்ட் யூ செட் வெரி பவர்ஃபுல் ப்ரேயர். வல்லமையுள்ள ஜெபம் என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தை பிடிச்சிட்டு. ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு என்னங்க நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் போட்டு சொதப்பிட்டு நிற்கிறோம். we live so much of confusion. no faith இல்லை, விசுவாசம் இல்லை. fear, பயம் நிறைய இருக்குது. பயம். unfaith is so much, நிறைய விசுவாசம் இருக்கு. அங்கே சொன்னாங்க 21வது வசனத்தில், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்கள் நம்பினோம் அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு. ஆனால் இப்படி நடந்து போச்சே. இவைகள் சம்பவித்து இன்று 3 நாட்களாக 3 நாள் ஆகி போச்சாப்பா. அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு. எங்கள் ஸ்திரீகள்லாம் போயிருக்கிறாங்க. ஏன்னா உடம்பு சரீரமானது அழுகி போயிடக்கூடாதுன்னு எல்லாம் சுகந்த வர்க்கமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்கிறாங்க. they have gone mighty. my ladies and all, they have gone buying spices. பாருங்கள், நம்ம உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம சுகந்த வர்க்கம் வாங்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். we are very fast in going and buying. இதெல்லாம் என்ன? அவிசுவாசம் தான். அவிசுவாசம் வரனால இதை பண்ணவா, அதை பண்ணவா, அப்படி பண்ணவா, இப்படி பண்ணவா. so much of confusion. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இயேசுவின் பாதத்தண்டவா, கம் டு ஜீசஸ். ஆண்டவரே இது இப்படி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாட் எவர் மே பி யுவர் ப்ராப்ளம், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் வர கற்றுக்கொள்ளுங்க. லேர்ன். நான் ஏதோ கதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. டோன்ட் திங்க் ஐ ஆம் டாக்கிங் ஸ்டோரிஸ். ஐ ஆம் டாக்கிங் ஸ்டோரி. I have seen how God tremendously changing people. ஆட்கள் ஆண்டவர் எப்படி மாற்றுறாருங்கிறத நான் பார்த்துருக்குறேங்க. டுடே ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஒன் யங் மேன். ஒரு வாலிபனிடத்தில் பேசினேன். was trying his level best to work out his own things. தன்னுடைய காரியங்களெல்லாம் அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாகலும் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு
ரொம்ப பிரயாசப்பட்டு செய்த ஒரு வாலிபன். நான் என்னைக்கு சொன்னார், நான் எப்போ நிறுத்தணும் அப்போ தான் ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ God started working when I stopped working. Lot of prayers were made for him. அதுக்கு நிறைய ஜெபம் செஞ்சது. So many problems, so many difficulties, அநேக பிரச்சனை, அநேக போராட்டம். ஆனால் I used to always tell, God has got a purpose. உனக்கு தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். But now he said, before that, அதுக்கு முன்னால் we must do that, we must do that, we must do this. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், அப்போ இதெல்லாம் பண்ணலாம், அப்படி so many calculations. ஆனால் இப்போ சொன்ன இல்லை, நான் எப்போ நான் நிறுத்தினோ இப்போ ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஸ்டாப் ஒர்க்கிங். நீ எல்லாம் குழப்பம் பண்ணுறதுல தான் வேலை பேர்னு பார்க்குறேன். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீ முதல்ல நீ உன்னுடைய காரியத்தை நிறுத்தியா ஆண்டவர்கிட்ட போ. கோ டு காட் அண்ட் சே டு யூ, இதை நீ செய்துட்டினா காட் வில் ஃபைட் ஃபார் யூ. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். சொன்னாங்க, நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனால் இப்படி ஆகிப்போச்சப்பா. இது நடந்து 3 நாள் ஆகிப்போச்சு. அப்போது 22 பாருங்கள், அந்த ஸ்திரீகள் கொண்டு வந்த நியூஸையும் கூட நம்ப முடியல. 22, a uncertain woman also of her company made us astonished which were early at the sepulchre. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். we were all astonished. ஆனால் நாங்கள் நம்ப முடியல. அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. சொன்னாங்க, ஆமாங்க, சில பெண்கள் கூட போயிட்டு பார்த்துட்டு இல்லைன்னுட்டு வந்தாங்க. இந்த நியூஸ் தான் எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது. அப்போ தான் இயேசு சொன்னார், அவங்கள பார்த்து 25வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, ஓ fools and slow of heart to believe all that the prophets have spoken. கிறிஸ்தவமே ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் என்னோட பேசுகிறாருன்னா இது மூலம் பேசுகிறாரு, அதை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதாங்க கிறிஸ்தவம். எனக்கு தாளந்த அறிவுன்றதில் ஐ ஹவ் இன்டெலிஜென்ஸ், நத்திங். உண்மையாக நான் சொல்கிறேன், நீ ஆண்டுடைய வார்த்தையை நம்பு. போராட்டம்தான். ரிசரக்ஷன், இயேசு உயிர்த்தெழுவேன்னு சொன்னார். இந்த சீச்சர்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல, அதை நம்பவே இல்லை. they could not even understand the head or tail, they could not believe. அப்பா இது எப்படி ஆகும், நீ இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிற, இது அவ்வளோ ஆகாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ முதலாவது நீ ஆண்டவருக்கு ஒன்றும் ஒப்புக்கூடாது தான் தேவை. அதுதான் தேவையா? தட் இஸ் நீடட். உன் பிரச்சனை மட்டும் தீர்க்குன்னு நினைக்காத, ஆண்டவர் செய்ய மாட்டார். God will never do that. உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. அப்போ என்ன நடக்குது? அப்போ ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து உங்களோட பேசுகிறார். ஏப்பா, இந்த நடந்ததெல்லாம் என்ன சும்மா நடந்ததுன்னு நினைக்கிறையா? Do you think that these things all happen casually? கர்த்தருடைய வசனத்தில் சொன்னதுதான்ப்பா நடந்தது. All things happen according to God's word. அப்போ சொன்னார், கிறிஸ்து விதமாக பாருங்கள், மந்த மருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லிட்டு, இருதயம் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளன்னு சொல்லிட்டு, ought not Christ to have suffered these things and enter into his glory? கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலாகிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அவங்க சொன்னாங்க, பாராப்பா, மோசே ஆதி ஆகமத்திலேருந்து போகிறாரு இயேசு கிறிஸ்து.
அதிகாமத்திலேருந்தே சொல்லிட்டுருக்காருப்பா, அதெல்லாம் நடந்ததுப்பா, இதுதான்ப்பா இப்போ நடக்குது. அப்போ அவங்க பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். And they drew near unto the village whither they went, and he made us though he would have gone further. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். பாருங்க, இயேசு கிறிஸ்து with the same body, அதே சரீரத்தோடு தான் அவர் உயிர்த்தெழுதினார். இந்த அதிகாரத்தில் பார்க்குற 2 இடத்துல அவர் சாப்பிட்றாரு. He eats twice. பரலோகத்தில் கூட விருந்து என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. There will be a feast ன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா பரலோகத்தில் போகிறவர்கள் இதே சரீரத்தோடு தான் நம்ம போக போகிறோம். ஆனால் இந்த சரீரத்தினுடைய இன்ஃபார்மிட்டிஸ் எல்லாம் போயிடும், பலவீனம் போயிடும், இந்த வியாதி போயிடும், இதெல்லாம் போயிட்டு இது மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக மாறிடும். It will change into a glorious body. பரலோகத்தில் விருந்து இருக்குமா? இருக்கும். அது சொன்னார், நான் இது முதல் பரலோகத்தில் இல்லாமல் இதை நான் புசிக்கிறதில் சொல்கிறார். பரலோகத்தில் ஜீவ கன்னியை பற்றி பேசுகிறார். ஆனால் நமக்கு நேரம் இல்லை, அது பெரிய ஒரு காரியம். I tell you, you will have such a wonderful life. அவ்வளோ பெரிய அற்புதமான காரியம். ஏன்னா இயேசு ஒரு பாவியாகிய மனுஷனோட தன்னை காண்பிக்கும்படியாகவே அவர் இந்த சரீரத்தில் வந்தவர். மகிமையிலும் அப்படித்தான் இருக்கிறாருங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, அங்கே அவிதமாக இங்கே காணும்படியான வேளையில் அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். He gave to them. அவர் பந்தி இருக்கையில், I think he ate even. அப்போ கண்ணு திறந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயா நமக்கு கண்ணு திறந்துருச்சுன்னா மட்டும் போதுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், விசுவாசங்கிறது இந்த கண்ணு திறக்காதனால தான் நம்ம வாழ்க்கையிலேயே பிரச்சனை. இதே தான் பிரச்சனை, இந்த கண்ணு திறக்க மாட்டேங்குது. அந்த 32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே நாம் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு உடனே சொன்னாங்க, வேர் நாட் அவர் ஹார்ட்ஸ் பர்ன். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? ஐயா, உன் வாழ்க்கையில் நான் காலையில் வேதத்தை ஒருவேளை வாசித்தா சொல்ல, ஆண்டவரே இதை நான் நம்புகிறேன், ஆண்டவரே இதை நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் ஏதோ வேதம் ஏதோ படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகல. நம்ம நிறைய சமயங்களில் ஏதோ காலையில் இந்த பைபிள் ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு போகிறேன், ஐயா அது பிரயோஜனமாக இருக்கிறதில்ல. ஜபம் பண்ணுறேன், வாழ்க்கையில் அவரோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு இல்லாமல் நீ வாழ்ந்துட்டுருக்கிற. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு ஜீவனுள்ள தேவனோடு தொடர்பு தேவை. You have a living relationship with God. அதுதாங்க இன்றைக்கி தேவை. அதுதாங்க உன் தேவையெல்லாம் கொண்டு போய் தேவனிடத்தில். நான் நிறைய சமயம் சொல்ல, ஆண்டவரே இது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, பட் யூ வில் டூ இட், நீர் அதை செய்வீர். When the person who shared about his own things to me, தன்னுடைய காரியத்தை குறித்து என்னிடத்தில் சொன்ன பொழுது அப்போ நான் சொன்னேன், இட்ஸ் காட், தேவன் இதை செய்கிறார். It's God doing this. It's marvelous in our eyes. இந்த கண்களுக்கு முன்பாக இது ஆச்சரியமாக இருக்கிறது. Dear people, உடனே இவங்க கிளம்பிட்டாங்க பாருங்க. கண்ணு திறந்த உடனே they started going to Jerusalem. அங்கே ஜெருசலேம் போனால் அங்கே நடக்குது பாருங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறுகியது. அங்கே போகும் பொழுது கர்த்தர் உயிர்த்தெழுந்த சீமோனுக்கு தரிசனமார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு பாருங்க, அந்நேரமே எழுந்திருந்து 33 திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, நீ சபையை அதிகமாக நாடு, விசுவாசிகளோடு ஐக்கிய தொடர்பு கொள்ளு, அவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வச்சுக்கோ, அவனுடைய பணிகளில் உன்னை பங்குபடுத்தி கொள்ளு.
உடனே இவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம கூட்டம் இங்கே இல்லை, அங்கெல்லாம் போகணும், கிளம்பிட்டாங்க. அங்கே போனால் இதெல்லாம் சொல்ல கேட்டுட்டு 34 அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பாருங்கள். ஒன்று சொல்கிறேங்க, தனிப்பட்ட சாட்சியும் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க முடியும். அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. யூ வில் ஹேவ் அ டெஸ்டிமனி டு சே. உண்மையாக நம்ம கண்ணை ஆண்டவர் திறந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் உண்மையாலுமே நம்மளை போல நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்காதுங்க. அப்போ பாருங்கள் 36 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கள், இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார், பீஸ். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்கிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? என்னடா இது, செத்து போன இயேசு உயிரோடு வேற வந்திருக்கிறார், பயமாக இருக்கு. நம்ம ஆட்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு மனைவியாக இருக்கட்டும், கணவனாகட்டும், செத்து போயிட்டா வாழ்க்கை முழுதுமே அவங்களோடையே படுத்தோம் விரதம் வீட்டில். ஆனால் செத்து போயிட்டா மட்டும் ஒருவேளை என் மனைவி வந்துடுவார், கணவன் வந்துடுவார், நான் ரொம்ப பயந்தாங்கொல்லிங்க. ஆவியாக இவ்வளவு நாளாக பழகி இதாகிட்டு, ஐயா உன் வாழ்க்கையே அவ்வளோதான், செத்து போயிட்டா எங்கே நீ வந்துடுவியோன்னுட்டு பயந்துட்டு தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. இதுதான் உன்னுடைய நிலை. கூடவே இருந்தவங்க செத்து போயிட்டா இன்னும் ரொம்ப பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட உட்கார்ந்தோம் படுத்தோம், அந்த கதவை திறக்கும் பொழுது அது அங்கே இருந்த மாதிரி இருக்குது, அங்கே வந்த மாதிரி இருக்குது. இவங்களும் கூட பயந்துட்டாங்க. அப்போது நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்களே சான்றர் காட்டுறார். தொட்டு பாருங்கள், எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்கிறது. இஸ் த சேம் ஜீசஸ். அப்போ சொல்கிறாரு, கைகளை காண்பித்துட்டு அவங்க ஆச்சரியப்படும் பொழுது எதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்குறாரு. யாஸ், இஸ் தேர் எனிதிங் டு ஈட்? அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, இயேசு எங்கேயோ காற்றா இருக்கலையா? உன் வாழ்க்கையில் உன்னோடு கூட இருக்கிறவர் இஸ் லிவிங் வித் யூ. அம்யாலே உன் வாழ்க்கையில் உன் கண்ணை திறந்து ஆண்டவர் சத்தியத்தை விளங்கி கொள்ளும்படியாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணுங்க. அவர் அவ்விதமாக அவர் சாப்பிட்ட பின்பாக இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று சொன்னார், நீங்கள் என் சாட்சிகளாக இருக்கு. யூ ஆர் மை டெஸ்டிமனி. வாட் a joy it is. உன் வாழ்க்கையில் அந்த ஆண்டருடைய வசனத்தை சொன்ன உடனே தான் இவங்களுக்கு அந்த விசுவாசம் வருது. ஸோ preach the word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம். நீ இனிமேல் சொல்லு, பைபிளை வாசிச்சுட்டு நீ சொல்லு, ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இதை நம்புகிறேன் ஆண்டவரே. அவசரமாக சும்மா ஏதோ படிச்சுட்டு ஓடாத. 4 வார்த்தை படித்தாலும் ஆண்டவரே இதை நான் விசுவாசிக்கிறேன். அதை யோசனை பண்ணிப்பார், அதை எண்ணிப்பார். நீ தேவையில்லாத சிந்தனையினால் ஆட்கொள்ளப்படும். உனக்கு பயம், அந்த சிந்தை இந்த சிந்தனை, அதை பண்ணி இதே போட்டிருக்க நீ. ஐயா, உனக்கு உன்னை பயமுறுத்துறதுக்கு எத்தனை காரியங்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரவேசம் விசுவாசத்தை கொடுக்கும். தியானிக்கிறதுன்னு என்னென்னா, அவருடைய வார்த்தையை நீ படிச்சுட்டு நீ அதை பற்றி யோசிக்கிற, சிந்திக்கிற. ஆனால் இனிமேல் நீ பைபிள் வாசித்த பகுதி மேலே கையை வை, சொல்ல, ஆண்டவரே இதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விசுவாசிக்க உதவி செய்யும். அவிசுவாசம் வருதா? ஆண்டவரே வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் அப்படித்தான் இன்றைக்கும் வாழ்கிறேன். லார்ட், ஐ பிலீவ் தை வேர்ட். நம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஐ பிலீவ் யுவர் வேர்ட். நம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதானே. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்களும் அவர்களை பலப்படுத்தினார். இந்த சீஷர்கள் தான் உலகத்தை கலக்கிறவங்களாக மாறினாங்க. சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்க. அடிதடி கலக்கம் இல்லை, வாழ்க்கை பேசும், வாழ்க்கையில் மாற்றம். உன்னை பார்க்குறவங்க என்ன ஆச்சரியமாக இருக்கு, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த குணமெல்லாம் மாறி போச்சே, இந்த பேச்சு மாறி போச்சே, நடத்த மாறி போச்சே. நம்ம அவிசுவாசமாக பேசினா கூட இந்த மனுஷன் விசுவாசமாக சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய குடும்பத்தை கட்டும், உன் குடும்பத்தை கட்டும். ஆண்டவர் கடைசியாக தான் சொன்னார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். 48வது வசனம் தான் சொன்னார். Are you a living testimony for God? ஆண்டவருக்கென்று உன்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கிறையா? சாட்சியாக இருக்கிறையா? அருமையான சகோதரனே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. வாழ்க்கையில் எவ்வளோ பலவீனம் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், உன்னுடைய அவிசுவாசத்தை ஒப்புக்கொடு. இயேசுவினிடத்தில் வந்தான் ஒரு தகப்பன். இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்க் 9 பையன் பிசாசு அலைக்கழிக்கிறது, தீலம் போடுது, தண்ணீரில் எப்படி ஆகும் பாருங்களேன். சீஷர்கள் அங்கே கீழே, இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போயிட்டு கீழே வர்றார். சீஷர்களும் விரட்ட முடியல. இந்த மனுஷனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச விசுவாசமும் போயிடுச்சுங்க. இப்போ இயேசுனிடத்தில் வந்து, இயேசுவே உம்மால கூடுமானா இந்த பையனை, ஏன்னா உங்கள் சீஷர்களே தோற்று போயிட்டாங்க, உம்மால கூடுமானா. அப்போ ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ அந்த மனுஷன் கண்ணீர் விட்டார். ஐயா, கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு என்ன சொன்னார்னா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஐயா. உன்னுடைய எதிரி யார் தெரியுமா? நீ தான், உன்னுடைய அவிசுவாசம்தான். நீ கண்ணீர் விடு. ஆண்டவரே, என் அவிசுவாசத்தினால எத்தனை பயம், எத்தனை குழப்பம், தேவையில்லாத வார்த்தை. அப்போது அந்த மனுஷன் அந்த கதறதை பார்த்துட்டு, ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும்னு அந்த மனுஷன் கெஞ்சினா பார்த்தீங்களா? இயேசு அதை விசுவாசமாக கணக்கிட்டார். அந்த பையனை சுகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் அதை இயேசுவின் பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பிச்சிரு. உனக்குன்னு ஆண்டவர் பெரிய காரியங்களை வச்சுருக்கார். நான் அநேக முறை சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில் கடந்து போன பொழுது ஆண்டவர் எவ்வளோ உண்மையிலவராக இருந்திருக்கிறார்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். உன் வாழ்க்கையில் உண்மையிலவராக இருப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காகவே துதிக்கிறோம். சீஷர்களெல்லாம் பயந்திருந்த பொழுது இயேசு அவர்கள் மத்தியில் வந்த சமாதானம். பயப்படாதிருங்கள். ஆண்டவர், எத்தனை குழப்பம், எத்தனை பயம், எத்தனை வேதனை. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை சமயங்களில் போய் சுகந்த வர்க்கம், we buy spices. Oh Lord, forgive us. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தையெல்லாம் நீர் மன்னியும். மறுபடியும் பேதுரு மீன் பிடிக்க போயிட்டான். He started going his own trade. But how lovingly Jesus called him. ஆனால் இயேசு எவ்வளவு அழகாக அவனை அழைக்கிறார். He built him again. அவனை கற்றார். He made a great blessing to the world. உலகத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மாற்றினார். ஆண்டவரே, இந்த நாளில் இங்கே இருக்கிற அருமையான மக்களே, இந்த ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி மாற்ற வல்லவராக இருக்கிறேன். There is power. விதமாகவே செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com. davidelango100@gmail.com. Thank you very much.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.